மல்லிசையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லிக்கு தெரிஞ்சு போச்சு. ரேணுகா அங்க தான் இருக்காங்க. ரேணுகா சாகல. விஜய் அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நாம எப்படியாவது ரேணுகாவ விஜய் கூட சேர்த்து வச்சு ஆகணும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக மல்லி என்ன பண்றாங்க, தான் வாழ்க்கைய இழந்தாவது விஜய ரேணுகா கூட சேர்த்து வைக்கணும். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில நாம ஆசைப்படுறது என்ன? வெண்பாவையும் விஜயும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு. அதுக்கு நம்மள விட ரேணுகாக்கா இருக்கும்போது, அப்புறம் நாம எதுக்கு அப்படின்னு மல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல விஜய், இதுவரைக்கும் நீங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களையும் வெண்பாவையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்ல, இப்போ உங்களுடைய முதல் மனைவி ரேணுகா அக்கா உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் உங்க வாழ்க்கையில வர்றது நல்லா இருக்காது. அதனால நான் எப்படியாவது அந்த அக்காவை கொண்டு வந்து உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். நான் போறது ஒரு பாச போர். இந்த போர்ல எப்படியாவது நான் ஜெயிச்சு ரேணுகா அக்காவை மீட்டு கொண்டு வருவேன். என்னால வர முடிஞ்சா நான் வந்துருவேன். அப்படி என்னால வர முடியலனாலும் கண்டிப்பா ரேணுகா அக்காவை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவேன். சேர்ந்த உடனே நீங்க எனக்காக காத்திருக்க வேணாம். நீங்க ரேணுகா அக்காவை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு உடனே கிளம்பிடுங்க. அதுவே நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும். விஜய், உண்மையிலேயே நான் உங்க கூட இருந்த இந்த நாட்கள என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா என் வாழ்க்கையவே எனக்கு மாத்திருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இத்தனை நாள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விஜய். காலத்துக்கும் நான் உங்கள மறக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சா என்ன நீங்க மறக்காம இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு மல்லி எழுதிட்டு இங்கேருந்து கிளம்பி மல்லி அந்த குடோனுக்கும் போறாங்க. அங்க இருக்க ஒரு அக்கா மூலியமா அந்த அக்காட்ட பேசி புரிய வச்சு குடோனுக்குள்ள போற மல்லியை பார்த்து அங்க இருக்க ஒரு லேடி, இந்தாம்மா நில்லு, யார் நீ? பார்க்கறதுக்கு புதுசா இருக்கே. உன்னையும் அந்த அக்காவும், என்னடி லூசா நீ? இந்த பொண்ணு இங்க தானே இருக்கா. இன்னைக்கு இந்த பொண்ணு அங்க தண்ணியில குளிச்சுட்டா. அதனால உனக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். ஏன் மறந்து போச்சு அந்த பொண்ணு உனக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மல்லிக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே, நாம மாட்டிக்கிட்டோம்னா ரேணுகாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி பயந்து போயிடுறாங்க. இந்த அக்காவும் என்னமோ பேசி கொலை போட்டு மல்லிய எப்படியோ உள்ளே அழைச்சிட்டு போறாங்க. மல்லி உள்ள போய் ரேணுகாவை பாக்குறாங்க. ரேணுகா அங்கதான் இருக்காங்க. மல்லி ரேணுகாட்ட என்னமோ பேசி அவங்களுக்கு ஏதாவது பழைய ஞாபகம் இருக்கான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ரேணுகாவுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. பாவம் ரேணுகா, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்களை எப்படியாவது கொண்டு போய் விஜய் கூடயும் வெண்பா கூடயும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு மல்லி முடிவு பண்றாங்க. விஜய் ஒரு பக்கம் ரேணுகாவை எப்படியாவது காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் மல்லி எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு மல்லி போனுக்கு ட்ரை பண்றாங்க. மல்லி போன் ரீச் ஆகல. ஏன்னா மல்லி போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ரேணுகா காப்பாத்தும் போது நம்ம போன் ஆன் பண்ணி விஜய்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜய் மல்லியை காண தேடிட்டு இருக்கும் போது அப்போ இந்த லெட்டரை பாக்குறாரு. லெட்டர் எடுத்து பார்க்கும்போது தான் விஜய்க்கு எல்லாமே புரியுது. மல்லி நமக்காகவும் நம்ம ரேணுகாக்காகவும் இப்போ அவ பெரிய ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு விஜய் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாரு. விஜயால எதுவுமே சொல்ல முடியல. வெண்பா வந்து, என்னாச்சு டாடா, மல்லியம்மா எங்க எங்க போனாங்க மல்லியம்மா, சொல்லுங்க டாடா அப்படின்னு அழும்போது விஜய் என்ன பண்ண தெரியாம, ஒண்ணுல வெண்பா, மல்லியம்மா கொஞ்சம் கடைக்கு வைக்காங்க, நீ இங்கேயே இரு, புரியுதா? நான் போயிட்டு மல்லியம்மாவை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வெளியே வராரு. வெளியே வந்து விஜய் பயங்கரமா அழுகுறாரு. ஐயோ மல்லி, நீ ஏன் மாதிரி தப்பான முடிவு எடுத்த? நான் தான் ரொம்ப தப்பா பேசிட்டு வந்துட்டேன். நான் ரேணுகா கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் உன்னை கொஞ்சம் கேர் பண்ணிக்காம விட்டுட்டேன் போல. ரேணுகா ரேணுகான்னு சொன்னால நீ ரேணுகா தான் முக்கியம் நினைச்சு நீ ரேணுகாவை தேடி போயிருக்கே. நீ போயிருக்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் மல்லி. என் வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. மல்லி சொல்ற மாதிரி ரேணுகா கிடைச்சிட்டான்னு சொல்லி மல்லி இழக்கிறதா, இல்ல மல்லி கிடைச்சிட்டான்னு சொல்லி இழந்த ரேணுகாவை திரும்பவும் இழக்கிறதா, என்ன பண்றது? என் வாழ்க்கையில எனக்கு எதுக்கு இப்படி இவ்வளவு பெரிய ஒரு நரக வேதனை கொடுத்திருக்க கடவுளே. ரேணுகா இறந்துட்டான்னு சொல்லிதான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தைக்காக தான் மல்லியை நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வெண்பாக்காக மல்லியை கொண்டு வந்தேன். அப்புறம் நானும் மல்லிய முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மல்லியை நான் மனசு ஃபுல்லா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ரேணுகா இறந்துட்டான்னு தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். ஆனா ரேணுகா இப்போ உயிரோட இருக்கா. அப்போ உயிரோட இருக்கிற ரேணுகாவை நான் திரும்பவும் என் மனைவியை ஏத்துக்கிறதா, இல்ல என் வாழ்க்கையில எனக்கு திரும்பவும் பழைய வசந்த காலத்தை ஏற்படுத்தின மல்லிய என் மனைவியை ஏத்துக்கிறதா, என்ன பண்ண போறேன் இப்போ நான்? ரேணுகாவை காப்பாத்த மல்லி ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயிருக்கா. இப்போ மல்லியோட நிலைமையும் ரொம்ப ஆபத்துல இருக்கு. இப்போ 2 பேருமே ஆபத்தான இடத்துல இருக்காங்க. என்ன பண்ண தெரியாம என்னை ஏன் இப்படி நரக வேதனை படுத்துற அப்படின்னு விஜய் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு.